ராமானுஜம்ஸ் அகாடமில இருந்து நான் உங்கள் கணக்குவாத்தி சந்தோஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஃபரன்சியேஷன் ஆஃப் இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x tan inverse of 1 minus cos x by sin x. சே இந்த என்டையர் டேர்மை ஏதோ ஒரு வேரியபிளுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அது எந்த வேரியபிளா வேணா இருக்கலாம், p-ஆ இருக்கலாம், y-ஆ இருக்கலாம், x-ஐ தவிர வேற எந்த வேரியபிளா வேணா இருக்கலாம். நான் யூஸ்வலா y-க்கு தான் ஈக்குவேட் பண்ணுவேன். ஸோ y is equal to tan inverse of 1 minus cos x by sin x. இந்த மாதிரி இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனோட டிஃபரன்சியேஷன் பண்ணணும்னா ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி நான் உங்களுக்கு சைட்லேயே ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலாஸும் கொடுக்குறேன். 1 minus cos x இருக்கு, 1 minus cos 2x ஓட ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். 1 minus cos 2x ஓட ஃபார்முலா என்னது? 2 sin square x. ஆனா இங்க என்ன இருக்கு? cos 2x க்கு பதிலா cos x இருக்கு. அப்போ ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா 1 minus cos x இங்க by 2 பண்ணிடுறீங்களா? அப்ப இங்கேயும் by 2 ஆகும். 2 sin square x by 2. இப்போ இதுல 1 minus cos x தூக்கிட்டு என்ன போடலாம்? 2 sin square x by 2 போடலாம். So y is equal to tan inverse of 2 sin square x by 2 divided by மேல ஆஃப் ஆங்கிள் மாத்திட்டீங்களா, கீழேயும் ஆப்வியஸா என்னவா இருக்கணும்? ஆஃப் ஆங்கிளா இருந்தா என்ன பண்ண முடியும்? கேன்சல் பண்ண முடியும். So again formula sin 2x ஓட ஃபார்முலா 2 sin x cos x நம்மளுக்கு தெரியும். இங்க என்ன இருக்கு? sin x இருக்கு. அப்ப sin x ஓட ஃபார்முலா என்னது? 2 sin by 2 பண்ணுங்க, x by 2 cos x by 2. இந்த sin x ரிமூவ் பண்ணிட்டு என்ன போடலாம்? இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். So 2 sin x by 2 cos x by 2. ஒரு 2 கேன்சல் ஆயிடும். ஒரு sin x by 2 ஒரு sin x by 2 கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வரும்? y is equal to tan inverse of sin x by 2 by cos x by 2. sin x by 2 by cos x by 2 என்ன சொல்லலாம்? tan x by 2 ன்னு சொல்லலாம். So y is equal to tan inverse of tan x by 2. இது again ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா, tan of tan inverse x நாலும் tan inverse of tan x நாலும் x ன்னு சொல்லுவாங்க. ஸோ tan inverse tan போயிடுச்சுன்னா என்ன வரும்? x by 2 வரும். ஆக்சுவலா என்ன கண்டுபிடிக்கணும்? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ y x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dy by dx equal to 1 by 2 கான்ஸ்டன்ட். x x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1. ஸோ dy by dx ஓட ஆன்சர் என்னது? 1 by 2. இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். இப்ப செகண்ட் சம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம் வாங்க. இது ஃபார்முலா. ஓகே, இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. செகண்ட் சம் tan inverse of root over 1 plus x square minus 1 by x. அதையும் நான் எதுக்கு ஈக்குவேட் பண்ணுவேன்? y க்கு ஈக்குவேட் பண்ண போறேன். இப்போ இது அந்த மாதிரி டைரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? tan தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் சார் நீங்க tan தீட்டா சப்ஸ்டியூட் பண்றீங்க, sin தீட்டா இல்ல cos தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணலாமேனா? ஏன் tan தீட்டா சப்ஸ்டியூட் பண்றேன்னு உங்களுக்கு தேர்ட் ஸ்டெப்ஸ்ல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணு. அப்போ y இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? tan inverse of root over 1 plus tan square theta minus 1 by tan theta. இப்போ இங்க ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. என்ன ஐடென்டிட்டி அது? 1 plus tan square theta என்ன சொல்லுவோம்? secant square theta ன்னு சொல்லுவோம். அப்போ y is equal to tan inverse of இந்த 1 plus tan square ரிமூவ் பண்ணிட்டு என்ன போடலாம்? secant square theta போடலாம்.
minus 1 by tan theta. இந்த 2 இந்த root cancel ஆச்சுன்னா என்ன வரும்? Y is equal to tan inverse of secant theta minus 1 by tan theta. இந்த இடத்துல tan square போட்டாதான் இங்க secant square theta வரும். 1 plus tan square theta secant square theta. Secant square theta வந்தாதான் இந்த 2 இந்த root cancel ஆகும். இதே நீங்க சைனோ இல்ல காசோ போட்டீங்கன்னா 1 plus sin square theta ஃபார்முலாவே இல்லை. 1 plus cos square theta ஃபார்முலா இல்லை. ஆனா 1 plus tan square theta அது அந்த ஐடென்டிட்டி இருக்கு. 1 plus tan square theta அது secant square theta. இது பண்ண உடனே ஈஸியா என்ன பண்ணலாம்? ரீப்ளேஸ் பண்ணுங்க. எல்லாமே in terms of sin and cos மாத்துங்க. அப்ப என்ன வரும்? Y is equal to tan inverse of secant theta என்ன எழுதலாம்? 1 by cos theta minus 1 divided by tan theta என்ன எழுதலாம்? sin theta by cos theta. இப்போ LCM எடுங்க. Y is equal to tan inverse of மேல LCM எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1 minus cos theta divided by sin theta by cos theta. Cos theta cancel ஆகுதா? அப்ப என்ன வரும்? Y is equal to tan inverse of 1 minus cos theta by sin theta. இது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே. இங்க x இருக்கு, இங்க θ இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். புரியுதுங்களா? அப்போ 1 minus cos 2x ஓட ஃபார்முலா 2 sin square x, 1 minus cos x ஓட ஃபார்முலா 2 sin square x by 2 ஆ. அப்போ 1 minus cos θ ஓட ஃபார்முலா என்னது? 2 sin square theta by 2 divided by sin x formula 2 sin x by 2 cos x by 2. அப்ப sin theta formula என்னது? 2 sin theta by 2 cos theta by 2. 2 cancel ஆயிடும். ஒரு sin theta by 2 ஒரு sin theta by 2 cancel ஆயிடும். அப்ப என்ன வரும்? Y is equal to tan inverse of tan theta by 2. tan inverse of tan theta by 2 theta by 2 ன்னு சொல்லலாமா? இங்க கேர்ஃபுல் லிசன் பண்ணுங்க. x வந்து tan theta. அப்ப theta வந்து என்ன வரும்? tan இந்த சைடு போயிடுச்சுன்னா tan inverse x வரும். இப்ப லாஸ்டா theta வை தூக்கிட்டு என்ன போடலாம்? of tan inverse x ன்னு போடலாம். நான் இது வரைக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணல. இப்போதான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். இப்போ dy by dx equal to 1 by 2 கான்ஸ்டன்ட். tan inverse x ஓட டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும்? 1 divided by 1 plus x square. இதுதான் என்னது? செகண்ட் சம்மோட ஆன்சர். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் சிபிஎஸ்சி. ஃபர்ஸ்ட் ரெண்டு சம் உங்களுக்கு புரிஞ்சுதா? தேர்ட் சம் சால்வ் பண்ணலாம் வாங்க. தேர்ட் சம்மும் இதே லாஜிக் தான் அப்ளை பண்ண போறோம். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா தரவா இருந்தா இந்த சாப்டர் ஃபுல்லாவே ஈஸி தான். மெயினா இந்த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. தேர்ட் சம் சால்வ் பண்ணலாம் வாங்க. இந்த ஃபார்முலாவை மட்டும் நான் எரேஸ் பண்ணல, அது ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க. அதை வச்சுதான் நம்ம எல்லா சம்ஸும் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஸோ தேர்ட் சம் பார்ப்போம். தேர்ட் சம் சேம் y is equal to அசியூம் பண்ண போறேன். ஓகே, ஸோ இந்த சமயம் நம்ம டைரக்டா என்ன பண்ண முடியாது, டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறேன்? காஸ் 2 θ. ஏன் எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக காஸ் 2 θ சப்ஸ்டியூட் பண்ணேன்னு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சொல்றேன். ஸோ y is equal to tan inverse, எங்கெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் வருது அங்க என்ன போடணும்? காஸ் 2 θ போட்டுடலாம்.
divided by ஏன் cos 2 theta போறேன்னு தெரியுதா? 1 plus cos 2 theta ஃபார்முலாக்கு 1 plus cos 2 theta ஒரு ஃபார்முலா இருக்கு. 1 plus cos 2 theta வந்துட்டு 2 cos square theta. எப்படி 1 minus cos 2x 2 sin square x இருக்கோ 1 plus cos 2x ஃபார்முலா 2 cos square x thetaக்கு பதிலா 2 cos square theta. ஸோ அதனால தான் இங்க x ஸ்கொயர் பதிலா என்ன போடுறேன் cos 2 theta போடுறேன். அப்பதான் ஃபார்முலா டைரக்டா அப்ளை பண்ண முடியும். 1 plus cos 2 theta தூக்கிட்டு 2 cos square theta போடலாம். மைனஸ் 1 minus cos 2 theta தூக்கிட்டு என்ன போடலாம் 2 sin square theta போடலாம். divided by 1 plus cos 2 theta தூக்கிட்டு 2 cos square theta plus 1 minus cos 2 theta தூக்கிட்டு 2 sin square theta. நல்லா கவனிச்சிங்கன்னா மேல ரூட் 2 காமனா எடுத்துடலாம். ரூட் 2 ரூட் cos square theta என்ன வரும் cos theta வரும். மைனஸ் ரூட் 2 ரூட் sin square theta என்ன வரும் sin theta வரும். divided by root 2 root cos square theta என்ன வரும் cos theta வரும். plus root 2 root sin square theta என்ன வரும் sin theta வரும். இதுக்கப்புறம் மேலே கீழேயும் root 2 காமனா வெளியே எடுக்க போறோம். root 2 காமனா எடுத்தா என்ன வரும் cos theta minus sin theta divided by cos theta plus sin theta. root 2 cancel ஆயிடும். ஸோ இப்போ கவனிச்சிங்கன்னா is equal to என்ன வரும் tan inverse of cos theta minus sin theta divided by cos theta plus sin theta. ஆக்சுவலா இந்த tan inverse of tan x வந்தா தான் எனக்கு x வரும். இப்போ இந்த டேர்மை tan ஆ மாத்த நம்ம திங்க் பண்ணணும். அப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் டிவைட் cos theta on both numerator and denominator. So which is equal to என்ன வரும் tan inverse of cos theta by cos theta minus sin theta by cos theta divided by cos theta by cos theta plus sin theta by cos theta. cos theta by cos theta 1 ஆயிடும் cos theta by cos theta 1 ஆயிடும். So tan inverse of 1 minus tan theta divided by 1 plus tan theta. இதை கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க. இப்போ இந்த tan inverse of 1 இருக்கு பாத்தீங்களா 1 வந்து tan pi by 4 ன்னு எழுதலாம். இப்போ என்ன வரும் tan pi by 4 minus tan theta divided by 1 plus tan pi by 4 tan theta ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது ஏதோ ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும் உங்க மைண்ட்ல ஞாபகம் வரணும். என்ன ஃபார்முலானா tan of a minus b is equal to tan a minus tan b divided by 1 plus tan a tan b. ஸோ இந்த லாஜிக் அப்படியே tan of a minus b இந்த இடத்துல a க்கு பதிலா என்ன இருக்கு pi by 4 b க்கு பதிலா என்ன இருக்கு theta. ஸோ tan inverse of tan pi by 4 minus theta. இப்போ tan inverse tan போனா என்ன வந்துரும் pi by 4 minus theta வருமா? ஆக்சுவலா x ஸ்கொயர் cos 2 theta அஸ்யூம் பண்ணிருங்க. அப்போ 2 theta is equal to cos இந்த சைடு வந்துச்சுன்னா cos inverse x ஸ்கொயர். அப்போ theta is equal to என்னது of cos inverse x ஸ்கொயர். அது இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y is equal to pi by 4 minus of cos inverse x square. இன்னும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணல, இப்பதான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்போ dy by dx equal to pi by 4 கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வரும், மைனஸ் 1 by 2 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cos inverse x என்னது இந்த ஃபார்முலா தெரியணும். மைனஸ் 1 by
ரூட் ஓவர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் which is equal to minus 1 divided by root over 1 minus x square into மிஸ் பண்ணிட்ட பாருங்க cos inverse பிரேக் பண்ணிட்டேன் x square டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் 2x வரும் 2 கேன்சல் பண்ணுங்க minus of minus plus ஆயிடும் so x divided by root over 1 minus x square தான் என்னது dy by dx இந்த மூணு சம்ல இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் ஃப்ரம் சிபிஎஸ்இ பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் உங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க் என்னன்னா 4th and 5th சம் நீங்க ஹோம்ஒர்க்கா சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணணும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.